தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/6/2016 சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலை 9:11 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கிழமை சனி என்பதனாலே ஆலயத்துக்கு சென்று சனி பகவான் சன்னதியிலே எல் தீபம் ஏற்றுங்கள். மந்தனாம் காரி நீலா மணியான மகரவாசா எந்த நாள் ஆனபோதும் இனிய நாளாக மாற்று என்று சனிகவசம் ஒன்று நான் எழுதியிருக்கின்றேன். அதிலே வருகின்ற வரிகள், எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றுகின்ற ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு. ஆயுள்காரகன் என்று வர்ணிக்கப்படும் சனியை நாம் வழிபட்டால் ஆயுள் விருத்திக்கும். அவர் சன்னதியிலே நாம் தியானம் கூட செய்யலாம். இல்லத்திலே தியானம் செய்வது நல்லது. நாம் வீட்டு பூஜை அறையிலும் விளக்கேற்றி வைத்து நாம் தியானம் செய்ய வேண்டுமாம். அப்படி தியானிக்கின்ற பொழுது எந்த இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்துக்குரிய பாடல்களை படித்து நம்முடைய புருவ மத்தியிலே அந்த தெய்வத்தினுடைய உருவத்தை நினைத்து நம்முடைய கோரிக்கைகளை சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தியாக்குபவர் கிழமையின் அடிப்படையில் சனி. மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அஷ்டமத்திலே சனி, ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி, அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, துலாம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலே பாதச்சனி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கோ ஜென்மச்சனி, தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயச்சனி. இப்படி இத்தனை பேரும் சனியின் ஆதிக்கத்திலே வீற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சனி நல்லதும் செய்யலாம், ஒரு சிலருக்கு வேறுபட்ட பலன்களையும் கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு சனிக்கிழமை சனிகவசம் பாடி சனியை வழிபாடு செய்வது மட்டும் அல்லாமல் சனிக்குரிய வஸ்திரதானங்களை கொடுக்கலாம். இல்லத்திலே யாருக்கேனும் நீங்கள் உணவுகள் வழங்கலாம். அன்னதானம், வஸ்திரதானம் ஆகியவற்றை செய்வதன் மூலமாக சனி சந்தோஷப்படுவாராம். வஸ்திரதானம் ஏன் செய்கிறோம் என்று சொன்னால், துணி மூலமாகத்தான் பிணி விலகும். அதனால்தான் நீங்கள் பார்த்தால் நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் 60ஆம் ஆண்டு மணிவிழாவிலே மனையில் இருந்து கொண்டு பலருக்கும் ஆடை தானம் வழங்குவார்கள். உறவினர்களுக்கு வழங்கிவிட்டு பிறகு மற்றவர்களுக்கும் வழங்குவார்கள். அப்படி துணிகளை நாம் கொடுப்பதன் மூலமாக பிணிகள் விலகிச் செல்லும் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் மட்டுமல்ல, பொதுவாகவே சனிக்கிழமை என்று சொன்னாலே அன்னதான பிரியனாக இருப்பவர் சனி. எனவே அன்னதானம் நீங்கள் செய்ய முன்வர வேண்டும். ஒரு சிலர் ஒருவருக்கு வாங்கி கொடுக்கலாம், குறைந்தது 8 பேருக்காவது வாங்கி கொடுக்கலாம், அல்லது எங்கேனும் நடக்கிற அன்னதான கைங்கரியத்தில் நீங்கள் ஈடுபாடு வைத்துக் கொள்ளலாம். சனியின் சன்னதியில் எல் தீபம் ஏற்றுங்கள், ஜோடி தீபம் ஏற்றுங்கள். நல்லது நடக்க எல் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். அது மட்டும் அல்லாமல் சனி கவசமும் பாட வேண்டும். கவச பாராயணம் பாடினால் உங்கள் கவலைகள் தீரும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, லாபம் 2 மடங்காக உயரும் நாள். நாடு மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குரு பார்ப்பதால் குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் மேலும் நற்பலன்களை வரவழைத்துக் கொள்ள இயலும். ரிஷபராசி நேயர்களே, புதிய முதலீடுகள் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் கைகூடும் நாள். பொருளாதார நிலை உயரும், புனித பயணங்களை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். தொழில் மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கவில்லையே என்று நினைத்து கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் மாற்று உத்தியோகத்துக்காக செய்த ஏற்பாடுகள் உங்களுக்கு பலன் தரும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டுக்கிரக யோகத்தால் மாற்றங்கள் வரும் நாள். நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. புத ஆதித்ய யோகத்தால் கல்விக்காக எடுத்த முயற்சி, கலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம், சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, சந்தித்த நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்படும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வாகன பழுது செலவுகள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள், மேலதிகாரிகள் உங்களை குறை சொல்ல நேரிடலாம். எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். குருவின் பார்வை இருப்பதனாலே 7ஆம் இடம் புனிதமடைகின்றது. எனவே விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து செல்வார்கள். இளைய சகோதரத்தால் இணக்கம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் உண்டு. வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வருமானமும் போதுமானதாகவே உங்களுக்கு அமைவதால் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற குழப்பங்கள் ஏற்படும். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும்.
கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகளாலும் உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். அயல்நாட்டு பயணங்களில் அனுகூலம் உண்டு. ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். 2 செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் 2 கிரகங்கள் முரண்பாடான கிரகங்கள் இருப்பதால் கோபத்தின் காரணமாக பல வாய்ப்புகளை கை நழுவ விடுவீர்கள். எனவே முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் முன்னேற்றத்தில் நீங்கள் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகளை எல்லாம் அகற்றிக்கொள்ள இயலும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி தேவதை வீடு வந்து சேரும் நாள். சுற்றத்தார் போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளப் போகிறீர்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். சொத்து வாங்கும் முயற்சியில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. கூடுதல் லாபம் தொழிலே உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் நன்றாக உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று இருப்பதால் அது வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் கூட உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். வியாபார விரோதங்கள் விலகும். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி கூடும் நாள் இந்த நாள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். தனலாபம் திருப்திகரமாகவே இருக்கிறது. குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் குழப்பங்கள் தீரும். குழந்தைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும். திருமண முயற்சிகளில் இதுவரை இருந்த தடைகள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அஸ்திவாரத்தோடு இந்த கட்டிடப்பணி மீதியும் தொடரப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். என்ன இருந்தாலும் விரயச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் விரயங்கள் சுப விரயமாக மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, மதியத்திற்கு மேல் மனக்கசப்பு மாறும் நாள். மாற்று வைத்தியம் உடல் நலத்தை சீராக்கும். வாங்கல் குடுக்கல்களில் கூடுதல் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. நேற்று கரைந்த சேமிப்புகளை இன்று ஈடுகட்டுவீர்கள். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் இன்றைக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். எதிரிகளின் தொல்லை ஓரளவு குறையும். திடீர் இடமாற்றம் வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் நிர்பந்தம் உருவாகும். கும்பராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று சந்தோஷங்களை சந்திக்கப் போகின்றீர்கள். நிழல் போல வந்த கடன் சுமை குறையும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் உண்டு. அரசு வழியிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படப் போகின்றீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது நல்லதுதான். விலையுந்தவர்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கும். ஒரு சிலர் வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. மீனராசி நேயர்களே, விருப்ப ஓய்வு பற்றி சிந்திக்கும் நாள். எத்தனை நாள் தான் வேலையில் இருப்பது? இனி வேலையை விட்டு வந்து விருப்ப ஓய்வில் சொந்தமாக தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். அதற்கு அனுகூலமான நேரம் இது. விருந்தினர்களும் உங்கள் வீடு தேடி வரலாம். வியாபார விரோதங்கள் விலகும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். செவ்வாய் சனி சேர்க்கை 9 இருப்பதால் பெற்றோர்களின் பிரியம் இதுவரை உங்களுக்கு குறைவாகவே இருந்திருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு பெற்றோர்கள் உங்கள் மீது பிரியம் காட்டுவர். பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஒரு தனலாபம் கூட கிடைக்கலாம். புனித பயணங்களை மேற்கொள்ளவும் உங்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.